பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக திருவாரூரில் பிறப்பது மிகப்பெரிய பாக்கியம். அங்கே சைவ மரபில் பிறந்தவர்கள் பிராமணர், க்ஷத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற எந்த வருணத்தினராயினும் பரமசிவனின் அருளால் சிவகணங்களாக உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று சிவபெருமான் அருளினார். நமிநந்தியடிகள் நாயனார் அவர்களுக்கு நேரடியாக இதை தெரிவித்தார். மேலும் திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவரும் சிவகணங்களாக தோன்றுவார்கள் என்பதையும் கண்களுக்கு புலப்படுத்தும் விதத்தில் காண்பித்தார். திருவாரூர் மிகவும் பழமையானதும் பெருமை வாய்ந்ததுமான சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இந்த தலத்தின் பெருமையை திருநாவுக்கரசர் தேவாரப் பாடல்களிலும் புகழ்ந்துள்ளார். அங்கே உள்ள முக்கிய தெய்வம் தியாகராஜர், திருவாரூரில் உள்ள சிவபெருமான். சிவபெருமான் மணிப்புற்றே லிங்க திருமேனியாக நிலைத்துள்ளார். பொன்னாடாண்ட தியாகராஜ பெருமனின் விடங்க பலங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்று முக்கிய நிகழ்வுகள் இவை அனைத்தும் திருவாரூரின் மேன்மையை வலியுறுத்துகின்றன. சிவனடியார் திருக்கூட்டம் விளங்கும் தேவாசிரிய மண்டபத்தில் சைவ பக்தியுடன் அடியார்கள் வரலாற்றை உருவாக்கியுள்ளனர். திருவாரூர் திறந்தார்கள் எல்லாரும் முக்தி என்று தியாகராஜ பெருமனின் வார்த்தைகள் நம் உள்ளங்களை நெகிழச் செய்கின்றன. நமிநந்தியடிகள் நீரில் திருவிழக்குடும் நிகழ்ச்சி, நாயனார் திருக்குளத்தில் நிகழ்ந்த சமணர்களைக் கலந்த காட்சி இவை அனைத்தும் திருவாரூரின் ஆன்மீக மகத்தைக் காட்டுகின்றன.